In this video, we are going to calculate displacement and stress values for truss element. So truss அப்படினா it like a structural member ரெண்டு எண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தென் அந்த ட்ரஸ்ஸோட ஸ்ட்ரக்சரில் வந்து ஏதாவது லோட் ஆக்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் எந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, தென் ஒவ்வொரு எலமெண்ட்லையும் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட் மீ டேக் எ ப்ராப்ளம் ஃபார் 2 bar ஸ்ட்ரெஸ், 2 bar இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் நோட் 1. நோடு 1ல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்கணும். சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லோடு ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டை நோடு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் திஸ் வில் பி நோட் 2 அண்ட் நோட் 3. 2க்கும் 1க்கும் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் 500. தென் 1க்கும் 3க்கும் லைக் வெர்டிக்கலி டவுன்வர்ட் 300. தென் ஹரிசாண்டலி ரைட் சைட் 400 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ டயக்ராம் ஆக்சுவலி. ஸோ ஹியர் ஐ கேன் டேக் இட். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have to find deflection. Deflection வேணும் அப்படின்னா stiffness into deflection is equal to force. So stiffness matrix and force matrix தெரிஞ்சது அப்படின்னா we can calculate the deflection. So stiffness matrix find பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. This will be the diagram they have given. Node number 1, node number 2 and node number 3. Let me take this is element number 1 and this is element number 2. Element number 1 and 2 எடுத்துக்கிட்டேன். Then I have to consider coordinates for all the nodes. எந்தெந்த நோடு வந்து என்ன கோஆர்டினேட்டில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். So let me assume that point number 1 will be the origin. So x1, y1 எடுத்துக்கிட்டேன், that is origin. இதை point 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா then x2, then y2. இதை point 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா x3 and y3. So point number 1 origin எடுத்துக்கிட்டேன். So this will be like x-axis and this is like y-axis. ஸோ இந்த பாயிண்ட் 2ங்கிறது என்ன கோஆர்டினேட் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் சைடு இருக்குது ஆரிஜினுக்கு. ஸோ மைனஸ் 500 தூரம் தள்ளி இருக்குது. தென் ஒயில் பார்த்தீங்க அப்படின்னா 0ல தான் இருக்குது. ஸோ கோஆர்டினேட் வில் பி -500, 0. இதே வந்து பாயிண்ட் 3 எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், தென் செகண்ட் குவாட்ரண்ட், திஸ் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பாயிண்ட் 3 இருக்குது. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், ஒய் நெகட்டிவாக இருக்கும். அதாவது ஒய் வந்து மேலே போகும்போது ப்ளஸில் போகும், கீழே வரும்போது என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஒய்யாக இருக்கும். ஸோ மைனஸ் ஒய்ங்கிறது 300. ஸோ மைனஸ் 300. தென் எக்ஸுங்கிறது ரைட் சைடு வந்து 400. ஸோ திஸ் இஸ் த கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் 3. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் we have to assume that one point is origin. Let me assume that node 1 is the origin. Node 1 origin எடுத்துட்டு அப்படின்னா that is point number 1, x1 and y1. ஸோ node 2ங்கிறது second point, node 3ங்கிறது third point. So x2 and y2 that will be the coordinate, and then x3, y3 that is a coordinate for node number 3. So after that I need to calculate length of the elements. Then stiffness matrix formula பார்த்தீங்க அப்படின்னா stiffness matrix AE divided by length of element into L1, then L1 M1. L1 M1 is nothing but actually it is L1 is x2 minus x1 by length of element, then M1 is y2 minus y1 by length of element. So that is horizontal distance and vertical distance divided by the length of the element. That is L1 and M1, and similarly L2 and M2. இது element number 1க்கு, இது element number 2க்கு. ஸோ we have to find that length value என்ன அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் தெரியும் அப்படின்னா அதுக்கான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்குது. லைக் இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட் அப்படின்னா அதுக்கான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square, that root of that is element number 1, that is 500 mm. And similarly element number 2 ஓட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 3 அண்ட் பாயிண்ட் நம்பர் 1க்கு இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ். ஸோ x3 minus x1 whole square plus y3 minus y1 the whole square, the answer will be 500 mm. So both element having the length of 500 mm. Then after that we have to calculate L1 M1, which should be substituted in stiffness matrix. Stiffness matrix of L1 M1 value தேவைப்படுது. That is nothing but L1ங்கிறது horizontal distance x2 minus x1. இப்போ இந்த first element 1க்கு பார்க்குறீங்க அப்படின்னா horizontal distance x1 and x2. So horizontal distance will be x2 minus x1 divided by original element length, that is LE. So minus 500 minus 0, x2ங்கிறது minus 500, x1ங்கிறது 0. So minus 500 minus 0, then element length 500, that is minus 1. Similarly M1, and then element 2க்கு L2 M2, that is x3 minus 1. Element 2ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பாயிண்ட் 1க்கும் 3க்கும் நடுவில் இருக்குது. இதோட horizontal distance பார்த்தோம் அப்படின்னா x3 minus x1 minus element divided by element length of 2. So like that I have to calculate L1 value, M1 value, L2 value and M2 value. That we need to substitute that in stiffness matrix. Stiffness matrix formula என்ன அப்படின்னா that is element 1க்கு AE, that area Young's modulus divided by length of the element. Area and Young's modulus வரை சம்மில் கொடுத்துருக்காங்க. Young's modulus 70 GPa, அதாவது 70 into 10 power 3 Newton per mm square. And then area will be 200
millimeter square. Those values is given the problem. You can directly take that. And element length இப்போ தான் கண்டுபிடிச்சு முடிச்சிருக்கோம். And we can substitute here and L1 value, M1 value. I can substitute and I can get the matrix. And similarly, for element 2, that is A2 E2 by LE2 and L2 M2, I have to substitute the value for L2 M2 A2 E2, then I can get the matrix. So இதை பார்த்தோம் அப்படின்னா L1 அப்படின்னா என்ன அப்படின்னா L1ங்கிறது பாயிண்ட் 1க்கும் 2க்கும் இன்பிட்வீன் ஆனது. இதான் பாயிண்ட் நம்பர் 1, நோட் நம்பர் 1 அண்ட் நோட் நம்பர் 2. 1 and 2 ரிலேட் பண்ணதான் வந்து எலமெண்ட் 1. ஸோ எலமெண்ட் 1க்கான மேட்ரிக்ஸில் 1 2 3 4, தட் இஸ் இப்போ நம்ம டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதான் வந்து என்னோட ட்ரெஸ் எலமெண்ட். 3 பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 அண்ட் பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் 1ஓட டிஃப்ளெக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டலாக ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும், வெர்டிகலாக ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். Horizontal deflection U1 and vertical deflection U2. And similarly, point 2 எடுத்துட்டோம் அப்படின்னாலும் horizontal ஒரு deflection இருக்கும் like U3 and vertical deflection U4. And point 3 எடுத்துட்டோம்னா அதுலயே ரெண்டு deflection இருக்கும், horizontal deflection U5 and vertical deflection U6. So ஒவ்வொரு பாயிண்ட்லயும் horizontal ஒரு deflection இருக்கும், vertical ஒரு deflection இருக்கும். So I am considering that each node having two deflection. So இப்போ element 1ங்கிறது இதான் element 1, அதாவது 1 நோடுக்கும் 2 நோடுக்கும் in betweenல இருக்கிறது தான் element 1. element 1ல எத்தனை deflection இருக்குன்னா 1 2 3 4 நாலு deflection இருக்கு. So I am considering that 1 2 and 3 4 and similarly 1 2 and 3 4. இதே மாதிரி element 2க்கு பாத்தீங்க அப்படின்னா இதான் element 2. element 2ல point 1 and point 3 consider ஆகுது, அதாவது 1 2 5 6, like 1 2 and 5 6 and 1 2 and 5 6. So அந்த எலமெண்ட்டுக்கு என்ன நோடு, அந்த நோடுக்கு என்ன டிஃப்ளெக்ஷன், பேஸ்ட் ஆன் தட் வி ஹவ் டு நம்பர் த மேட்ரிக்ஸ். ஸோ இது ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு தனித்தனியான ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஐ ஹவ் டு கம்பைன் போத் அஸ் அ குளோபல் மேட்ரிக்ஸ். குளோபல் மேட்ரிக்ஸை வந்து கம்பைன் பண்ணும்போது சேம் எலமெண்ட்டை நான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 3 1 2 இருக்குது, செகண்ட் எலமெண்ட்டுக்கு 1 3 இருக்குது. ஸோ 1ங்கிற பாயிண்ட் வந்து காமன் ஃபார் போத். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்லையும் U1 U2 வந்து நான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக என்ன பாயிண்ட்டில் என்ன டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத மேட்ரிக்ஸில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எலமெண்ட் 1க்கு 1 2 3 4 லைக் U1 U2 U3 U4. எலமெண்ட் 2க்கு U1 U2 U5 U6. ஸோ 1 2 5 6, தட்ஸ் வாட் ஐ ஹவ் மார்க்ட். ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் கேல்குலேட், மொத்தம் ரெண்டு எலமெண்ட் தான், ரெண்டு மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ ஹவ் டு கம்பைன் போத் மேட்ரிக்ஸ் அண்ட் ஃபார்ம் I need to find the global stiffness matrix or assembly stiffness matrix. So இதில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா மொத்தமாக வந்து 6 டிஃப்ளெக்ஷன் இருக்குது, லைக் U வந்து 1 2 3 4 5 6 and similarly 1 2 3 4 5 6. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 1 2 3 4 ஃபில் பண்ணலாம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா இதுலைன் 28 into 10 power 3 காமனாக இருக்குது, இதுலைன் 28 into 10 power 3 வந்து காமனாக இருக்கும். ஸோ ஐ டேக் 28 into 10 power 3 as a common for all the matrix. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது, 1 2 3 4 இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் இதுதான் 1 2 3 4 and 1 2 3 4. இந்த ஸ்பேஸில் நான் அந்த மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணோம் அப்படின்னா அது என்ன 1 0 -1 0 0 0 0 0 -1 0 1 0 0 0 0 0. ஸோ இது வந்து 1 2 3 4 and 1 2 3 4, அதாவது காலமும் 1 2 3 4 தான் இருக்குது, ரோவும் 1 2 3 4 இருக்குது. இந்த அப்படியே தூக்கிட்டு என்னோட டோட்டல் மேட்ரிக்ஸில் 1 2 3 4, தட் இஸ் 1 2 3 4 4 காலம்ஸ் அண்ட் 1 2 3 4 4 ரோஸ், அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 1 2 and 1 2. ஸோ 1 2 and 1 2, 1 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதே இது 1 2 இங்கே இருக்குது, மறுபடியும் ஆட் பண்ணும் 0.64 ப்ளஸ் -0.48 -0.48 and 0.36. ஏன் அப்படின்னா இதில் வந்து இதுலேயும் 1 2 இருக்குது, இங்கேயும் 1 2 இருக்குது. ஸோ 1 and 1 1 1க்கான வேல்யூ, அதே மாதிரி 2 and 1 2 1க்கான வேல்யூ, then 1 and 2, then 2 and 2, that's it. And similarly 5 1 6ல இருக்குது, 1 2ல இருக்குது, 5 1 6 1 2ல 0.64 0.48, then 0.48 minus 0.36. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் எந்த இடத்துல அந்த நம்பர்ஸ் இருக்கோ அதே இடத்த இந்த மேட்ரிக்ஸ், அதாவது குளோபல் மேட்ரிக்ஸில் ஃபில் பண்ணணும். இல்லை 0.64 எங்கே இருக்குது அப்படின்னா 1 and 1ல இருக்குது. ஸோ 1 and 1ல 0.64 போட்டுக்கோங்க. அண்ட் தென் 2 and 1ல வந்து -0.48. அதே மாதிரி 1 and 2ல -0.48, தென் 2 and 2ல 0.36, தென் 5 1ல 0.64. ஸோ 5 1ல 0.64 மைனஸ், தென் 6 1ல 0.48. ஸோ 6 1ல 0.48. And similarly where the number is, so we have to put the same number in the same place of global matrix. The next எடுத்து ஓப்பன் வச்சுக்கலாம் 1 2 5 6.
ஸோ 5 6 பிளேஸில் 1 2 இதான் 5 6 5 6 பிளேஸில் 1 2 0.64 0.48 0.48 minus 0.36 and then 5 6 and 5 6 இதான் 5 6 and 5 6 இந்த பிளேஸ் தான் ஸோ 0.64 minus 0.48 minus 0.48 and 0.36 so again I can explain that first matrix என்னன்னா 1 2 3 4 1 2 3 4 ரொம்ப ஆர்டரா தான் இருக்கு ஸோ பிரச்சனை இல்லை 1 2 3 4 காலம் and 1 2 3 4 ரோ அந்த 4 into 4 cross 4 மேட்ரிக்ஸோட வேல்யூஸை அப்படியே தூக்கி அந்த இடத்துல ஃபில் பண்ணிடலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் மேட்ரிக்ஸ் வாங்க செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டராக கிடையாது 1 2 then 5 6 தான் இருக்குது ஃபஸ்ட்டு 1 2 ஃபில் பண்ணிக்கலாம் 1 2 and 1 2 அந்த பிளேஸில் வந்து 4 வேல்யூ இருக்குது ஸோ அந்த 4 வேல்யூ அப்படியே ஆட் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி 5 6 1 2 5 6 நமக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது ஸோ 5 6 1 2 ஃபில் பண்ணிக்கணும் தென் 1 2ல 5 6 ரோ ஸோ 1 2 5 6 ரோ தென் 5 6 காலம் அண்ட் 5 6 ரோ ரிமைனிங் ஏரியாஸ்லாம் 0 போட்டுற வேண்டியதான் and if I do the summation 1 plus 0.64 now 1.64 then 0 minus 0.48 minus 48 so I have to sum the particular area then I can form the stiffness matrix so இதான் வந்து ரெண்டு தனித்தனி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸை கம்பைன் பண்ணி குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணுறது இது ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஐ கேன் கோ வித் தட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டிஃப்னஸ் இன்ட்டு டிஃப்ளெக்ஷன் ஸோ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் நான் அப்படி எழுதிக்கிட்டு டிஃப்ளெக்ஷன் வந்து 6 டிஃப்ளெக்ஷன் நோடு 1 நோடு 2 and node 3 மூணு நோடுக்கும் ஒவ்வொன்றுக்கும் horizontal vertical சொல்லி 4 deflection then each node having forces so I can fill that இதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் எதுக்குலாம் எனக்கு வேல்யூ தெரியும் அப்படிங்கிறத பார்த்து I can fill that இப்போ நோடு 1 எடுத்துக்கிறேன் நோடு 1ல வந்து இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா எங்கேயுமே ஃபிக்ஸ் ஆகலை ஜஸ்ட் லோட் இஸ் ஆக்டிங் ஸோ நோடு 1க்கு u1 u2 வேல்யூ இருக்கும் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும் ஏன்னா அந்த பாயிண்ட்டில் வந்து எங்கேயுமே ஃபிக்ஸ் ஆகலை எங்கேயுமே சப்போர்ட்டில் இல்லை ஜஸ்ட் அந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு லோட் ஆக்ட் ஆகுது 12 கிலோ நியூட்டனுக்கு அப்போ என்ன பண்ணால் இந்த பாயிண்ட் வந்து ஒன்று வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ மூவ் ஆயிருக்கும் சம்வேர் இட் டிஃபார்ம்டு ஸோ u1 u2 வேல்யூ இருக்கும் தென் u3 u4 பாருங்கள் 0.2 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ u3 0 u4 0 அந்த நோடை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எங்கேயுமே மூவ் ஆக சான்ஸ் இல்லை ஸோ u3 என்ன ஆயிருக்கும் 0 ஆயிரும் u4 0 ஆயிரும் தென் நோடு 3 பார்த்தோம் அப்படின்னா u5 and u6 the 3 point also fixed so u5 0 இருக்கும் u6 0 இருக்கும் then load வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் 1ல மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லோட் ஆக்ட் பண்ணிருக்காங்க 12 கிலோ நியூட்டன் so we have to fill that அதுவும் ஹரிசாண்டலா ஆட் பண்ணிருக்காங்களா ஹரிசாண்டலா இல்ல 0 தான் so ஹரிசாண்டலா 0 வெர்டிகலா மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 12 கிலோ நியூட்டன் 12 into 10 power 3 வேற எந்த பாயிண்ட்லயுமே லோட் ஆக்ட் ஆகல 0 0 0 and 0 அகைன் சொல்றேன் மொத்தம் 6 டிஃப்ளெக்ஷன் ஒரு நோடுக்கு 2 டிஃப்ளெக்ஷன் ஹரிசாண்டல் வெர்டிகல்னு சொல்லிட்டு பாயிண்ட் 1 எடுத்துனோம் அப்படினா அது எங்கேயுமே ஃபிக்ஸ் இல்லை ஸோ u1 க்கு ஒரு வேல்யூ வரும் u2 க்கு ஒரு வேல்யூ வரும் ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியாது ஸோ ஐ சிம்பிளி லீவ் தட் அண்ட் தென் பாயிண்ட் 2 எடுத்துட்டோம் அப்படின்னா u3 and u4 the point 2 is completely fixed ஸோ u3 0 தான் u4 0 தான் அந்த பாயிண்ட் எங்கேயுமே மூவ் ஆக போகிறது கிடையாது ஸோ பாயிண்ட் 3 நோடு 3 எடுத்துக்கிட்டாலுமே அது ஃபிக்ஸ்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஃபார்மேஷன் 0 ஸோ u5 0 தென் வெர்டிகல் ஹரிசாண்டல் இப்போ நோடு 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸே இல்லை ஸோ f1 0 வெர்டிகல் ஃபோர்ஸ் வந்து 12 கிலோ நியூட்டன் 12 into 10 power 3 டவுன்வர்ட் அப்படிங்கிறதால என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கிறேன் அண்ட் தென் ரிமைனிங் 2 லோட்லேயுமே எங்கேயுமே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை ஸோ ஆல் த ஃபோர்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் 0 ஸோ ஆஃப்டர் ஐ புட்டிங் தட் மல்டிப்ளை பண்ணுற ஃபேக்டரில் எதெல்லாம் வந்து 0 இருக்கோ அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம் இப்போ ரோ நம்பர் 1ம் 2ம் அன்னோன் வேல்யூஸ் என்னன்னு தெரியாது ரோ நம்பர் 3 4 5 6 எல்லாமே 0வா அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரோஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் என்ன ரோ அப்படின்னா ரோ 3 4 5 6 அந்த ரோஸை கேன்சல் பண்ணிடலாம் அதே மாதிரி 3 4 5 காலமையும் கேன்சல் பண்ணிடலாம் 3 4 5 6 ஸோ மல்டிப்ளை பண்ணுற ஃபேக்டருக்கு 0 இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரோ அந்த பர்டிகுலர் காலமை கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரோ நம்பர் 3ல வந்து 0வாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மேட்ச் ஆகிற காலம் ரோ எல்லாமே 0 அதே மாதிரி ரிசல்ட்டும் 0 ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணுற ஃபேக்டர் 0 அப்படின்னா அதுக்கு ரிலேட்டான எல்லா காலம் ரோஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னது இது மட்டும்தான் 28 into 10 power 3 தென் ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் மட்டும் ரிமைனிங் இருக்கும் தென் u1 u2 இருக்கும் தென் f1 f2 இருக்கும் அதை மட்டும் செப்பரேட் பண்ணி எழுதிருக்கேன் 28 10 power 3 அந்த 2 cross 2 மேட்ரிக்ஸ் அந்த ரிமைனிங் இருக்க மேட்ரிக்ஸ் u1 u2 தென் அந்த ஃபர்ஸ்ட் 2 0 தென் மைனஸ்
12 into 10 power 3. ஏன் மைனஸ் போட்டிருக்கு அப்படின்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்றனால. ஸோ ஆஃப்டர் தட் ஐ மல்டிப்ளை வித் மேட்ரிக்ஸஸ், தென் ஐ கேன் கெட் u1 வேல்யூ அண்ட் u2 வேல்யூ. இதுதான் என்ன அப்படின்னா நோடு ஒன்னோட டிஃப்ளெக்ஷன். இதுதான் உங்களோட எலமெண்ட்டு அப்படின்னா இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நோடு 2, நோடு 1, தென் இது நோடு 3. நோடு 1ல் தான் வந்து u1 அண்ட் u2ங்கிறது ஆக்ட் ஆகுது. இந்த u1 u2 வேல்யூ தான் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க. தட் இஸ் அ டிஃப்ளெக்ஷன் ஆன் நோடு 1 அண்ட் நோடு 2. நோடு 2 அண்ட் 3ல் வந்து என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ டிஃப்ளெக்ஷனே கிடையாது. 1ல் மட்டும் ஹரிசானல் வெர்டிகலுக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா E/LE, அதாவது யங் ஸ்மாலஸ்ட் பை லென்த் ஆஃப் எலமெண்ட் இன்ட்டு LM இன்ட்டு தட் டிஃபார்மேஷன் வேல்யூ. அந்த எலமெண்ட்டுக்கு என்ன நோட்ஸ் இருக்கோ அந்த நோட். இப்போ எலமெண்ட் 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 2 3 4 இருக்கும். தென் எலமெண்ட் 2 எடுத்துட்டிங்க அப்படின்னா லைக் 1 2 5 6 இருக்கும். ஸோ வி ஹவ் டு சப்ஸ்டியூட் அண்ட் கெட் தி ஆன்சர். தட்ஸ் இட். ஈங்கிறது வேல்யூ யங் ஸ்மாலஸ்ட், எலமெண்ட் 2 அப்படின்னா எலமெண்ட் 2க்கான லென்த். ஏன் இதில் வந்து எலமெண்ட் 2 மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னா சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா calculate the displacement of mode 1. நோடு 1ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எலமெண்ட் 1 3, அதாவது எலமெண்ட் 2க்கான ஸ்ட்ரெஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ எலமெண்ட் 2க்கான ஸ்ட்ரெஸ் மட்டும் நான் அந்த சம்மில் ஃபைன் பண்ணியிருக்கேன். எலமெண்ட் 1 அப்படின்னா σ1 = E1 LE1 L1 M1 L1 M1 தென் U1 2 3 4. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி 1 2 நமக்கு தெரியும், 3 4ங்கிறது 0. சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எலமெண்ட் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா L2 E2 வேல்யூ LE2 வேல்யூ இது எல்லாமே ஆல்ரெடி தெரியும். U1 U2 இப்போ தான் கண்டுபிடிச்சி முடிச்சிருக்கோம். You can substitute that and U5 U6 வந்து 0. So after that I can multiply the matrices and I can get the answer for the stresses. நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா கம்ப்ரசிவ், பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா டென்சைல். That's it. Thank you.